நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலில் சாமிஜி இன்னைக்கு பேசின சத்சங்கோடைய தமிழ் ஆக்கம் தான் கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறேன். அதோடு எனக்கு வந்த கிளிக்ஸு இது நீங்கள் வாக்கிய சாத்தா கூட எடுத்துக்கலாம். சாமிஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொன்னார். ஏற்கனவே நித்யானந்த பூர்ணிமா அப்போ சொல்லியிருந்தார். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி 2024 இந்த 2024 குரு பூர்ணிமா இந்த நித்திய பூர்ணிமா டேலேருந்து 2027 நித்திய பூர்ணிமா டே, அது 3 வருடங்களுக்குள்ள இன்னும் 3 வருடங்களுக்குள்ள இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொத்தமாக இந்த ஹியூமனிட்டியை டேக் ஓவர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி இந்த மனம் இன்னைக்கு நம்மளை ஆட்டுவிக்குதோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் நம்ம லைஃப்பில் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு மனத்துக்கு விட மேலாக அது ஆக்கிரமிச்சு நம்ம இயக்க ஆரம்பிக்கும். அப்போ எது உண்மை எது உண்மை இல்லை, நம்ம பண்ணுறது உண்மையா இல்லை ஆர்டிஃபிஷியல் கிடைக்கிறது உண்மையா அப்படின்னு வித்தியாசமே தெரியாமல் போயிடும். அப்போ அதனால் பெரிய கன்ஃபியூஷன் இருக்கலாம். கன்ஃபியூஷன் எப்போ வரும்னாக்கா நமக்குள்ளே இந்த சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ நடக்கலனாக்கா இப்போ மைண்டில் எப்படி மாட்டிட்டு கன்ஃபியூஷனோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் வர சிக்கல்கள் நம்ம அவதிக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நீங்கள் சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஒரு நல்ல டூலாக யூஸ் பண்ணி அதன் மூலியம் என்லைட்மெண்ட் அடையறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாரு. அப்போ சிம்பிள், இன்றைக்கி மனன்ற ஒரு பிடியில் மாட்டிக்கிட்டு அதனுடைய போக்கில் போயிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாது தவிக்கிறது ஒன்று அது கூட ஆர்டிஃபிஷியல் சேரப்போகுது. அப்போது மனம் மாதிரி ஒன்று சேர்ந்துக்கிட்டா அப்போ 2 பேர் நம்மளை ஆட்டி வைக்க போகிறாங்க. அதிலிருந்து நம்மளை எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதா இந்த சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூவில் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் சாமி கொடுக்குற இந்த இனிஷியேஷனும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி அது டீட்டெயில்டாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி 3 விஷயங்களை இந்த உலகத்தில் டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா அது நம்முடைய பணத்தை வச்சு ஒருத்தர் மரியாதை இது எல்லாம் அந்த ப்ரிவிலேஜெலாம் கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது இந்த கண்ட்ரிஸு பொலிட்டிஷியன்ஸ் பார்டரு லீடர்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த பார்டர்லெஸ் வேர்ல்டாக மாறிடும்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் இல்லாமல் போய்டும். பார்டரு கண்ட்ரி அந்த கான்செப்ட் இல்லாமல் போய்டும். பார்டர்லெஸ் வேர்ல்டாக உருவாகி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற மாதிரி இந்த உலகமே எல்லாம் ஒன்றா ஒரே பீங்க எல்லாரும் உணர்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மூணாவது நாலேஜ் அதே மாதிரி ரெடரண்ட் ஆகிடும். ரெடரண்ட்னா நாலேஜுக்கு ஒருத்தர் நல்ல நாலேஜ் இருக்குது அறிவு இருக்குன்னா அவர் பேசி மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு லீடராக திகழ்ந்து அவர் நினைச்ச சாதிக்கிறார் இல்லையா. அப்போ நம்ம படித்து பலவித பட்டங்களாக பெற்று நாலேஜ் பண்ணோம் இல்லையா. அப்போ இது மாதிரி பல ஸ்கூலில் படிக்கிற செய்கிற ஒரு நாலேஜ் இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சமே எல்லாம் போயிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நல்ல நாலேஜ் எல்லாம் கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் நாலேஜ் யூக்குள்ள கிடைக்கும் போது இந்த நாலேஜினால கிடைக்கிற இந்த உங்களுக்கு ப்ரிவிலேஜில் இந்த சலுகைகள் அந்த அந்தஸ்து எல்லாம் காணாமல் போயிடும். அப்போ இந்த 3 விஷயங்களை உலகம் உங்களுக்கு புரட்டி போட போகுது. அப்போது இன்றைக்கு இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற நீங்கள் என்னாக்கா இது கொஞ்சம் என்னுடைய கிளிக்ஸும் ஆட் பண்ணுறேன். அதனால தான் சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்குது. சமூக அந்தஸ்து பணத்தை வச்சு அவங்களுடைய அறிவை வச்சு அவங்க இருக்கிற அந்த லக்ஸுரியை வச்சு எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஸ் இந்த சொசைட்டி பண்ணுது. இந்த டிஃப்ரென்சியேஷனில் இருந்தால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காணாமல் போயிடும். அப்போ டிஃப்ரென்சியல் நம்ம போகுது எல்லா மனுஷன் ஒன்றுன்ற அந்த இயங்கத்தன்மைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்போம். அப்போ எல்லாரும் ஒன்று இயங்கத்தன்மைக்கு வந்தாக்கா இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் தானாக அடங்கி எல்லாரும் கஷ்டப்படணும் அவனை உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இது சாமி சொன்ன விஷயம் என்னன்னாக்கா இந்த ஆர்டிஃபிஷியல் நல்லா வெளில 3 இயர்ஸ் டேக் ஓவர் பண்ணிடும். 2020 டேக் ஓவர் பண்ணிடும். அப்போது அந்த மாதிரி நிலை வரும்போது என்ன நடக்கும்னாக்கா உங்களுக்கு இந்த வீடு இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இல்லை வீடு வாசல் இல்லாமல் இல்லை போயிடும்ன்றாங்க. ஒரு சைடில் பார்த்தா வேலைவாய்ப்பு இல்லை, ஒன்று கேரியரே அதாவது பெரிய பெரிய இந்த வேலைவாய்ப்பு இருக்கிற டிவிஷன்ஸே இல்லாமல் போயிடும். அப்போது அது இல்லாமல் போது வேலைவாய்ப்பு இல்லாமல் போது இன்னொரு சைடில் அப்போ வேலைவாய்ப்பு இல்லாமல் போனால் நமக்கு பணமே இல்லாமல் போகும். அப்போ எப்படி நம்ம வாழும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்தது. அப்போ அதுக்கு ஆன்சராக பார்த்தா ஏன் எல்லாமே நம்ம நினைத்ததை அடையிறதுக்கான விஷயங்களாக தான் அந்த பணமும் சரி அறிவும் சரி எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம நினைச்சதை அப்படியே நிகழ்ந்தால் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. அப்போது ஆர்டிஃபிஷியல் நம்மலாம் என்ன ஆகுனாக்கா இச்சா அமிர்தம்னு சொன்னார் சாமிஜி. இதில் இச்சா சக்தி நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். இந்த இச்சா சக்தி நம்ம நினச்சே இது வேணும்னு அடைய நினச்சா போதும், அது தானாக ஆர்டிஃபிஷியல் நிறைவேற்றிக்க முடியுன்றார். அப்போது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நீட்ஸு பணம் இந்த விஷயங்கள் பல இதெல்லாம் அங்கே தேவைப்படாமல் போகும்போது அதுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது.
அப்போ நமக்கு பணம் சம்பாதிச்சு தான் எல்லாம் பண்ணி தான் இப்போ அந்த வாழ்க்கையில் தேவையான விஷயம் அடையிறோம் இல்லையா, அந்த நிலை மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து ஜஸ்ட் லைக் தட் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது என்ன ஆகும், இந்த தேவையற்ற விஷயங்களும் தானாக வந்து காணாமல் போய்டும், அதோட வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்றது புரிஞ்சுது. சரி, இது ஓகே. வீடு இல்லாமல் எப்படி வீடு கிடைக்கும், அது ஏழையாக இருக்கிறான், அவன் சாப்பிட்றதே கஷ்டப்படுறான், வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து கூடாடக்கூடிய மக்கள் வந்து இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் வந்து 3 வருஷத்தில் மாறும் அப்படின்னு ஒரு கொஷின் எனக்குள்ளே வந்தது. அதுக்கு வந்து உடனே கிளிக்காக சாமியை கொடுத்து வந்து, இது என்னுடைய கிளிக்ஸ் தான், சாமியை கொடுத்து வந்து எப்போ வந்து பணன்ற ஒரு விஷயம் வந்து தேவையில்லைன்னு ஆயிடுதோ அப்போது அதை பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறான், அந்த பணத்தை வச்சு அவன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனுடைய பேரும் புகழையும் அவன் நிலைநாட்டுறதும் எல்லாமே பண்ணுறான். அந்த பணத்துக்கே வந்து வேல்யூ இல்லைன்னு போது இப்போ யாருக்கு இல்லையோ ஆர்டிஃபிஷியல் மூலியம் வந்து இங்கே ஒருத்தன் வீடு இல்லைன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுக்கு நான் எப்படி எனக்கு வீடு கிடைக்கும், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணும், சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு இது போட்டாக்கா அதுக்கு அதர் எண்டில் பணம் வச்சு உட்காந்துக்கிறவன் வந்து அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண தெரியாது, அது வாங்கிறதுக்கோ அதுக்கு வேலைக்கும் இல்லாமல் இருக்கும்போது ஐடியில் இருக்கிற பணத்தை வந்து அவன் வந்து ஓகே ஒரு வீடு இல்லையா இவங்க நான் ஹெல்ப் பண்ண சொல்லி கொடுப்பான். அப்போது அங்கே பணம் வச்சுருக்கிறோம், பணம் இல்லாத ஹெல்ப் பண்ணுவான். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்படியே நடக்கும் அப்படின்ற ஒரு இது வந்தது. அப்போது இப்போ வீட்டில் வந்து வீடு வந்து இருக்கிறவங்க கொடுக்குறான், அப்போது இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுக்குறான், அப்போது இல்லாத வந்து இருக்கிறவங்க வாங்கிக்கிறான். அப்போ இப்படி நடக்க எல்லாரும் மனுஷன் ஒன்று அப்படின்ற அந்த ஒற்றுமைத்தன்மை வந்துச்சுனாக்கா, அந்த ஒற்றுமைத்தன்மைக்குள்ள வந்துச்சுனாக்கா நம்ம மனுஷன் குலத்தால் எல்லாம் ஒன்று, மனித குலம் ஒன்று தான், அப்படி ஆண் பெண்கள் எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு மாகாடில் நம்ம மனசுல இருந்து இயங்க ஆரம்பிச்சுனாக்கா நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம சுயநிலை எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கும். அப்போது இந்த உலகத்தில் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குது, எல்லாம் வந்து எல்லாம் படைக்கப்பட்டு தான் வந்து அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் நம்ம சுயநலத்தால் மற்றவங்க கிடைக்கிற விஷயங்களை நம்மளே எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளே வச்சுக்கிட்டு அதை நம்மளே யூஸ் பண்ண மற்றவங்க கொடுக்காம இருக்க அதனால தான் பற்றாக்குறை. அப்போ அந்த பற்றாக்குறை இல்லாமல் போயிடுன்ற ஒரு பெரிய ஒரு தாட் வந்து கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து ஆர்டிஃபிஷியல் நடக்க போகுது அப்படின்றது வந்து மிக அழகாக நீங்கள் சொன்னார். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்னும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ரியாலிட்டி இல்லாமல் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிறீங்க, நீங்கள் போகிற வீடியோ வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து இருக்கிறதும் ஆர்டிஃபிஷியல் இதே வீடியோ வச்சு பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ஒரிஜினலா இல்லை ஆர்டிஃபிஷியல் பண்ண வீடியோ ஒரிஜினலா அப்படின்னு தெரியும், அந்த வித்தியாசம்லாம் தெரியும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் பண்ணுறது வந்து நீங்கள் பேச உண்மையோட அது இன்னும் சூப்பராக ரியாலிட்டி இருக்க மாதிரி தெரியும். அப்போ எது உண்மை எது பொய் அப்படின்றத வந்து இந்த டிஜிட்டல் ரெஃபரன்ஸாக வச்சு எவிடன்ஸாக வச்சு நடக்கிறதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கிற வந்து ஜெயிலு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அது எதுக்கு வச்சுருக்காங்க, ஒருத்தனை தனிமைப்படுத்தி அவனை துன்பப்படுத்தும் போது அவன் உணர்ந்து நல்லவனாக மாறுவான் தான் வச்சுருக்காங்க. அப்போ ஆர்டிஃபிஷியல் வந்துச்சுனாக்கா இப்போ இந்த எவிடன்ஸ் இதெல்லாம் வந்து எது உண்மை எது பண்ணுற அந்த கண்டுபிடிக்காதனாலே வரும்போது அவனுக்கு எப்படி நீங்கள் பனிஷ் பண்ண முடியும், எது பண்ண முடியும், அப்போ அது ஜெயிலே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு கிளிக் எனக்கு கிடச்சிது. அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் நம்மளை டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்படி டேக் ஓவர் பண்ணாக்கா நமக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில் இருந்து மிக உயர்ந்த சூழலையும் போகலாம் என்லைட்மெண்ட் நோக்கி, இல்லை நம்ம கீழே போகிறதுக்கு சான்ஸ். ஏன்னா மனசு ஒன்று பிடிச்சிக்கிட்டே வந்து நம்மளால் அருந்து வெளியிடணுமா தாக்கத்தில் வெளியிடணும் கஷ்டப்படும். இதோட ஆர்டிஃபிஷியல் வந்து எது உண்மை எது பொய்னே தெரியாமல் நீங்கள் வந்து நான் செஞ்ச உண்மை நீங்கள் சொல்ல பார்ப்பீங்க, ஆனால் தத்துவம் முன்னொரு வீடியோ வந்து அதை உண்மை சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து உங்கள் உண்மைத்தன்மை வந்து உங்களால் நம்ப முடியாது. ஏன்னா உங்களால் சொசைட்டியில் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஈக்குவல் வந்து ஆர்டிஃபிஷியல் பண்ண இன்னொரு வீடியோ இருக்குது. அப்போது எது உண்மை எது போயின்ற அந்த கன்ஃபியூஷன் வரும், கான்ஃப்ளிக்ட் வரும். அப்போ இதெல்லாம் வந்து மனத்தின் பாதிப்பு அதிகமாகி இந்த அதிகமாகும் போது எப்போ நடக்கும்னாக்கா உங்களுடைய விஷயங்கள் இந்த வந்து தூக்கம், கனவு, தூக்கம், ஆழ்ந்த உறக்கம், அதாவது வந்து சொப்பனா ட்ரீம் ஸ்டேட்டு, அவகன் ஸ்டேட்டு விழிப்பு நிலை, அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலை டீப் ஸ்லீப் ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்க நீங்கள் டிசைட் பண்ணால் அது மாதிரி தூங்க முடியும், எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கனவுல காணிச்சு அதை மாதிரி காண முடியும், எவ்வளோ நிலை வந்து முழிச்சு இருக்கணும்னா எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ஜஸ்ட்டில் வாட்சில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி அது தகுந்த மாதிரி நீங்கள் முழிப்பீங்க செய்வீங்க இயங்குவீங்க. அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் உங்களுக்கு டேக் அவுட் பண்ணிங்கன்னு சொல்கிறாரு. அப்போது நம்முடைய தனித்தன்மை எங்கே, நம்ம கான்சியஸ் எங்கே அப்படின்றது அந்த பெரிய கொஷின் வரும். நம்ம கான்சியஸ்னால் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் சோர்ஸ் யார், பரமசிவன். சோர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் பரமசிவன். அந்த பரமசிவன் உணர்வு என்ன வந்து வெளிப்படுதோ அது அப்படியே நமக்குள்ளே வெளிப்படணும் அப்படின்றத அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம கரெக்டாக வந்து
அந்த இறையாண்மையை வாங்கி அப்படி நம்ம பிரதிபலித்து இந்த உலகத்தில் வாழ்றோம்னு அர்த்தம். அப்போது அந்த ஐடென்டிட்டி வந்து கரெக்டாக வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐடென்டிட்டி கரெக்டாக இல்லாமல் போகும்போது நமக்கு இதெல்லாம் நகலுது. அது எப்படி இல்லாமல் போச்சு? இந்த மனம் ஒன்று வந்து நமக்குன்னு வந்து சுயன்னு வந்து அந்த மனம் வந்து அதன் போக்கில் தன்னை இயக்கி அப்போது இந்த உணர்வுலேருந்து வர விஷயங்களை வந்து அதுக்கு ஒரு தடையை போட்டு இந்த மனம்தான் உண்மைன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து உணர்வுலேருந்து வர விஷயங்களுக்கு தடையை போட்டு மனத்தின் மூலம் நம்ம இயக்குது. அப்போ அந்த உணர்வு வந்து அப்படி நம்ம சோர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது பரமேஸ்வரன் உணர்வு வந்து அப்படி நம்மளை வந்து கிரகிச்சு பிரதிபலிக்க முடியவில்லை. காரணம் வந்து இடையில வந்து மனம் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களை பல தடைகளை உருவாக்கும் போது நீங்கள் என்ன ஆவீங்க? கடைசியில் இன்னும் கன்ஃபியூஷன், மனம் ஒன்று பண்ணுற தடையில் உங்களை சமாளிக்க முடியல. இப்போ ஆர்டிஃபிஷியல் வர தடையும் சமாளிக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப தடுமாறி ரொம்ப கன்ஃபியூஷன் பட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இன்னலுக்கு ஆட்படுவீங்க. அப்போது இதிலிருந்து வெளியில் வரணுன்னாக்க என்ன பண்ணணும்? அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத 2 விஷயம் இருக்குது. அது வந்து துரியா ஸ்டேட்டு, துரியாதீதம், அவேக்கன் ஸ்டேட்டு, அலைவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொன்னார் இங்கிலீஷில். அப்போ இந்த 2 ஸ்டேட்டு தான் வந்து ஆர்டிஃபிஷியலில் வந்து தாக்கத்தை நமக்குள்ளே உருவாக்க முடிய ஸ்டேட்டு. அப்போது நம்ம அந்த 2 ஸ்டேட்டில் வந்து உயர்ந்துட்டாக்கா, நம்முடைய விழிப்புணர்வை வந்து அங்கே கொண்டு போயிட்டாக்கா, நம்ம இந்த துரியா ஸ்டேட்டில் இருந்தாக்கா, அப்போ ஆர்டிஃபிஷியலில் வர்ற விஷயங்களை வந்து நம்ம என்லைட்டன்மென்ட்டாக பயன்படுத்தி இன்னும் மேல் நோக்கி செல்லலாம். அப்போ நம்ம கீழ் நோக்கி இழுக்காது அப்படின்ற விஷயத்த சொன்னார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சாமிஜி கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாமி தான் முதல் உருவாக்கியிருக்குன்னு சொன்னார். இது வந்து ஏன் பண்ணுன்னா எனக்கு வந்து அதை விட மேலான சக்தி இருக்குது. ஏன்னா இந்த உலக உருவாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு, மனுஷன் வந்து பணம் வளர்ச்சி வந்தது, திங்கிங் பவர் வந்துச்சு, சாங்கியா அப்போது கபில முனிவர் மூலம் இதெல்லாம் வந்து திங்கிங் பவர் வந்து எப்படி வாழன்ற ஒரு எண்ணநிலைக்கு வந்து சிவிலைசேஷனாக மாறணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ரெவல்யூஷன் வந்தது, கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் வந்தது, இப்போ என்ன வந்தது? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் வருது. அப்போ இதுவும் டேக் ஓவர் ஆயிடுச்சு. என்ன ஆகும்? அப்போது ஒவ்வொன்று இதாகும்போது அதில் வந்து நம்ம இந்த கான்சியஸில் இருந்து நம்ம நிறைய வந்து தூரம் போயிடும். அப்போ அந்த மனத்தின் பாட்டில் இருந்து இயங்கி சிக்கல் போடுறோம், பாட்டில் வந்து இங்கே போகும்போது அந்த சிக்கலுக்கு மாட்டிக்கும். அப்போ இதுலேருந்து வெளியில் வரனாக்கா நம்ம துரிய நிலையிலே சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டில் வந்து உயர்த்திக்கணும். அது சாமிஜி ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். சாமி வந்து இனிஷியேஷன் மூலமாக வந்து இனிஷியேஷன் மூலமாக சக்தி பாதமாக வந்து இது கொடுக்கலாம். சக்தி பாதத்தில் வந்து இது அனுபவமாக கொடுக்க முடியும். இந்த அனுபவத்தை வந்து ஆர்டிஃபிஷியல்ஸோ இல்லை சோஷியல் மீடியா வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அப்போ அதனால தான் வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உருவாக்கி இந்த உலகத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி சாமி சொன்னார். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தில் இருந்து அவனுடைய தாக்கத்தில் இருந்தும் நம்ம மீண்டு வரணுனாக்கா சாமியுடைய அந்த சக்தி பாதா இனிஷியேஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அதில் தான் அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் வந்து ஆர்டிஃபிஷியல் கொடுக்க முடியாது. இப்போ சோஷியல் மீடியா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, ஆர்டிஃபிஷியல் வந்து அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குது, இனிஷியேஷன் வந்து அது அனுபவமாக கொடுக்குது. அப்போது அந்த அனுபவம் கொடுக்குற திறன் அந்த சக்தி எங்கிட்ட பரமசிவம் கொடுத்துருக்கனால அதை பற்றி நான் கவலைப்படலை. இந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம். அப்போ இந்த எக்ஸ்பெக்ட் இன்ஃபர்மேஷன் நம்பி இருக்கிற பல ஃபீல்டு பல குருமார்கள் காணாமல் போகலாம். ஆனால் நான் வந்து அழகாக வந்து இந்த சக்தி பாதை இனிஷியேஷன் வச்சதுனால உங்களுக்கு என்லைட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய டைம் வந்து ஒதுக்க முடியும். உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டாக வந்து இந்த என்லைட்மெண்ட் வந்து நிறைய டைம் வந்து உங்களுக்கு வந்து கெயிட் பண்ண முடியும்னு சொன்னார். இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஆர்டினல் கிடைக்கிறனால எனக்கு அந்த டைம் அந்த டைம் சேவ் ஆகுது. அதை எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து என்லைட்மெண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு என்லைட்மெண்ட் நிறைய கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து இவ்வளோ அழகாக வந்து சாமி நீங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தை வந்து போய் சாமி ஓப்பன் பண்ணிக்கலாம், போய் பார்த்துட்டு அதுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் டைமுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு உங்கள் ஆன்ம மலர்கள் பெற்று இந்த ஆன்மல இருந்து அந்த அனுபவ வெளியிட வந்து பர்வத நிலையிலிருந்து இயங்கத்தன்மை பெற்று நீங்கள் என்லைட்மெண்ட்டில் இருந்து எல்படி நோக்கி போவதற்கு இந்த ஆர்டிஃபிஷியல் வந்து நல்லா வழிவகுக்கும் என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. நித்திய ஆனந்தம்.